8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 தமிழ் இன்பம் தமிழ்மொழி வாழ்த்து தமிழ்மொழி மரபு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி சொற்பூங்கா எழுத்துக்களின் பிறப்பு என்ற பாடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயல் 1 தமிழ்மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? பாரதியார். எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? பாரதியார். நிரந்தரம் என்பதன் பொருள் காலமும் முழுமையும். வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி. சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி என்பதன் பொருள் வளமிக்க மொழி. இசை என்பதன் பொருள் புகழ். தொல்லை என்பதன் பொருள் பழமை துன்பம். கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றலை கொண்டவர் யார்? சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? பாரதியார். சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியவர் யார்? பாரதியார். வசன கவிதையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் யார்? பாரதியார். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மறவன் என்று புகழப்பட்டவர் யார்? பாரதியார். பாரதியார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மறவன் என்று புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்தாக்கும் என்ற கவிதையை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் பாடியவர் யார்? பாரதியார். பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞர் மரம்பாட வந்தன் என்று புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? து. அரங்கன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. இயல் 1 தமிழ்மொழி மரபு. வாழ்வுக்குரிய ஒழுக்கமுறை டேஸ் எனப்படும் ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுக்கமுறை டேஸ் எனப்படும் மரபு எனப்படும். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். நிலம் நீர் வழி தீ விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? தொல்காப்பியர். விசும்பு என்பதன் பொருள் வானம். மயக்கம் என்பதன் பொருள் கலவை. இருதிணை உயர்திணை அஃறிணை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். வழாமை என்பதன் பொருள் தவறாமை. மரபு என்பதன் பொருள் வழக்கம். திரிதல் என்பதன் பொருள் மாறுபடுதல். தலா அல் என்பதன் பொருள் தழுவுதல் பயன்படுத்துதல். தொகப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரம் எத்தனை? 3. எழுத்து சொல் பொருள். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் 27 இயல்கள். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. இளமை பெயர்கள் ஒலிமரபு. புலி பறல் சிங்கம் குருளை யானை கன்று பசு கன்று கரடி குட்டி புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை மெளிரும் பசு கதரும் கரடி கத்தும். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. மனிதன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க டேஸ் கண்டுபிடித்தான். மொழியை கண்டுபிடித்தான். மனிதன் மொழியை நிலைபெறச் செய்ய எதை உருவாக்கினான்? எழுத்து உருவாக்கினான். பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவ தொடக்க நிலை. எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்து இவ்வரி வடிவத்தை டேஸ் என்பர் ஓவிய எழுத்து என்பர். ஓர் ஒலிக்கும் ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் என்பர் ஒலி எழுத்து நிலை என்பர். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு சா என்னும் வட எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை.
எடுத்துக்காட்டு ஒகாரக்குறியில் நெடில் வேறுபாடில்லை. எப்பொழுது தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன? அச்சுக்கலை தோன்றிய பின்பு. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காண முடிகிறது? கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிமு பொ ஆ மு 3ஆம் நூற்றாண்டு முதல். செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல். கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளின் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்து வட்டெழுத்துக்கள். முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து தமிழ் எழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள். கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களை எதில் எழுதினர்? கற்பாறை, செப்பேடு, ஓலை. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கான சான்றை எந்த கல்வெட்டு மூலம் அறியலாம்? அரிச்சலூர் கல்வெட்டு. நேர்கோடுகள் எதில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன? கற்பாறை. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. வளைகோடுகள் எதில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன? ஓலை. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகள் பயன்படுத்தினர். சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் டேஸ் பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. மேற்பகுதி பகுதியில். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? தொல்காப்பியர். எடுத்துக்காட்டு எது என எழுதப்பட்டால் எது என்றும் ஏது என்றும் எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒலித்தனர். எது என்பது ஏதும், ஏது என்பது எதும். அகர வரிசை உயிர்மெய்க்குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை எவ்வாறு கருதப்பட்டன? நெடிலாக கருதப்பட்டன. எடுத்துக்காட்டு கா புள்ளி கா, தா புள்ளி தா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் டேஸ் புள்ளியிட்டனர், இரட்டை புள்ளியிட்டனர். எடுத்துக்காட்டு 2 புள்ளி கா கை. எகர வரிசை உயிர்மெய்க்குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை டேஸ் வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. ஔகார வரிசை. எடுத்துக்காட்டு கே கௌ, தே தௌ. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் பயன்படுவது துணைக்கால். ஐகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் பயன்படுவது இணைக்கொம்பு. ஔகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் பயன்படுவது கொம்புக்கால். எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். ஓலை சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறி இடும் பொழுது ஓலை சிதைந்து விட்டதால் நிறுத்தற்குறி இடப்படவில்லை. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம். ஏ ஏ, ஏ ஏ, ஓ ஓ, ஓ ஓ, கே கே, கே கே, கோ கோ, கோ கோ. இவ்வாறு எழுத்து சீர்திருத்தம் வீரமாமுனிவரால் செய்யப்பட்டது. இதில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். டி ஐ ஏ என்ற எழுத்துக்களை நா ரா நா என மாற்றியவர் யார்? பெரியார். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய எம்மையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன.
தமிழ் சொல் என்பதற்கு டேஸ் என்பது பொருள். நெல் என்று பொருள். நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்காது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யார் வாக்கு? தொல்காப்பியர் வாக்கு. மொழி என்பதற்கு டேஸ் என்பது ஒரு பொருள். சொல் என்பது ஒரு பொருள். மொழியை எவ்வாறு பிரிப்பர்? 3 வகையாக பிரிப்பர். ஓரெழுத்து மொழி, நெட்டெழுத்து, குற்றெழுத்து. நெட்டெழுத்து 7, ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்? தொல்காப்பியர். குற்றெழுத்து 5, மொழி நிறைவு இல்லை என்றவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என கூறியவர் நன்னூலார். ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை குறில் எழுத்துக்கள் உள்ளன? 2. நோ, து. 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வருகிறது. ஓரெழுத்து ஒரு மொழிகள்: உயிரெழுத்து, மகரவரிசை, தகரவரிசை, பகரவரிசை, நகரவரிசை, ககரவரிசை, சகரவரிசை, வகரவரிசை, யகரவரிசை, குறில் எழுத்து. காட்டு பசுவுக்கு டேஸ் என்ற பெயர் உண்டு. ஆமா. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை டேஸ் என்கிறோம்? மாநாடு என்கிறோம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை டேஸ் என்கிறோம்? மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட டேஸ் என்கிறோம்? மாஜாலம். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் டேஸ் எனப்பட்டன. ஏவலன். அம்பு விடும் கலையை டேஸ் என்றது தமிழ். கலை. அம்பு விடுதலில் வல்லவனை டேஸ் என்று பாராட்டியது. ஏகலைவன். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவர் யார்? இளங்குமரனார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறன் பெற்றவர் யார்? இளங்குமரனார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் யார்? இளங்குமரனார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் இளங்குமரனார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகம் அமைத்தவர் இளங்குமரனார். எழுத்துக்களின் பிறப்பு. வாயை திறந்தாலே டேஸ் என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஆ என்னும் எழுத்து ஒலிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன. ஊ என்னும் எழுத்து ஒலிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன. நாக்கின் முதற் பகுதி மேலெண்ணத்தில் ஒட்டும் போது டேஸ் என்னும் எழுத்து பிறக்கிறது. டேஸ் என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, கழுத்து, தலை, மூக்கு ஆகிய இடங்கள் ஒன்றுக்கு பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியில் ஒலிகளாக தோன்றுகின்றன. எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலை இடமாக கொண்டு பிறக்கிறது. உயிரெழுத்துக்கள் முயற்சி பிறப்பு இடம். ஆகிய இரண்டும் வாய் திறந்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஆகிய இரண்டும் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஐ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொறுத்து முயற்சியால் பிறக்கின்றன. ஔ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களால் குவிப்பதால் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம். இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற்பகுதி. இச்சு இஞ்சு ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி. நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொறுத்துவதால் பிறக்கிறது. இட்டு எண்ணு ஆகிய இரு மெய்களும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்பு இம்மு ஆகிய இரு மெய்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இல் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதாக பிறக்கின்றன. அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இது மேல்வாயை தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இது மேல்வாயை கீழுதடு பொருத்துவதால் பிறக்கிறது. இன் ஆகிய இருமைகளும் வேல்வாயை நாக்கின் நுனி மிகவும்